ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. தமிழ் என்ன டைட்டிலே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இந்த வீடியோ இதில் மேக் பண்ணுற பார்த்தீங்கன்னா அலெக்மாஸ்டன் அப்புறம் தான். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கூகுள் ஜெமினி வந்து உங்கள் ப்ரௌசரில் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு நான் கொடுக்குற ப்ராம்ப்டை வந்து நீங்கள் வந்து அதில் இன்சர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபோட்டோ சூஸ் பண்ணிட்டு இந்த ப்ராம்ப்டை வந்து அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் எடுத்துக்கலாம். அப்படியே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் ஜெமினி வந்து மேக் பண்ணி கொடுத்துருவேன் இமேஜ். இப்போ நான் இதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படிலாம் மேலே டவுன்லோட் ஆப்ஷன் கொடுக்கும், நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பிக்சர் போகிறப்ப எடிட்டியை ப்ரோ கூட கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நம்ம டவுன்லோட் பண்ண ஃபோட்டோ வந்து அதில் வந்து இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணிவிட்டு ரிமூவ் பேக்ரவுண்ட் கொடுத்துருங்க. சூஸன் டவுன் ஆகிட்டு ரிமூவ் பேக்ரவுண்டு ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு டெக்ஸ்ட் இருக்குது, அதை வந்து ரிமூவ் ஆப்ஷன் கொடுத்து ஃபோட்டோ கொஞ்சம் ஜூம் பண்ணி அந்த இடத்த மட்டும் மார்க் பண்ணிவிட்டு நான் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஆயிடுச்சு. இப்போ வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சேவ் பண்ணிடுங்க. ஆரம்பமாக இருக்கணும். அதுக்கு முன்னாடி நான் இந்த லிங்க்கை வந்து நான் இதில் வந்து ஷோ பண்ணுறேன். லிங்க்கும் அது இல்லாமல் இந்த கியூஆர் கோடு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூகுள் லென்ஸில் போட்டிங்கன்னா அதை ஆட்டோமேட்டிக்காக கேப்சர் பண்ணி நீங்கள் வந்து அலெக்மாஸ்டனுக்குள்ளே வந்துடும். நீங்கள் வந்து அதை இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளுக்கு வந்ததுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து கொஞ்சம் கீழே வந்து ஃபோட்டோ ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த இமேஜ் இருக்கும், ஒரு பர்சனோட இமேஜ். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு கலர் ஆப்ஷன் கொடுத்து நார்மல் ஃபோட்டோ வந்து முதல்ல வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நார்மல் ஃபோட்டோ வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சதுக்கப்புறமா கொஞ்சம் ஃபியூ செகண்ட்ஸ் தள்ளி நம்ம எடிட் பண்ண ஃபோட்டோ வந்து அந்த அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கலர் ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் வந்து மீண்டும் அதே மாதிரி கேலரிக்குள்ளே போயிட்டு எடிட் பண்ண ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவே. நீங்கள் உங்களோட ஃபோட்டோ வந்து ஒவ்வொரு ஃபோட்டோவாக கலர் ஆப்ஷன் கொடுத்து உங்கள் ஃபோட்டோ வந்து இன்செர்ட் பண்ணி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கிட்டே வரலாம். எங்கெங்கே உங்கள் அந்த பர்சனோட ஃபோட்டோ இருக்குதோ அங்கெங்கெல்லாம் உங்கள் ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிட்டே வரலாம். அதே மாதிரி தான் சேம் ப்ராசஸ் தான் எல்லா ஃபோட்டோவுக்கு. கலர் ஆப்ஷன் போயிட்டு கேலரிக்குள்ளே போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபோட்டோ வந்து அதை வந்து இம்போர்ட் பண்ணிக்கங்க. மொத்தம் நான் 5-4 என்னமோ ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணுற மாதிரி வரும். அது உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோ வந்து நீங்கள் அது பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். இன்சர்ட் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணுங்க. ஸோ இவ்வளோதான் இந்த வீடியோவே. அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சு லைக் பண்ணி சேருமா அடுத்து எந்த மாதிரி வீடியோ போகலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.